வேஸ்ட் இங்கே வீட்லேயே இருக்க பொறிக்கிட்டு வா. இந்த வண்டியில் இருந்தால் எடுத்துட்டு வா. இருக்குதா? போதுவா. டீசல் வேறு இருக்குதான்னு தெரில. கோவில் வேறு ஜாலியாக ஊருக்கு போயிட்டான். நல்லா ஊர் சுற்றிட்டு நைட்டு தான் வருவான். நாளைக்கு கேட்டால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளானிக்கு தான் வருவானோ. நாளைக்கு டயர் மாற்ற போகிறோம். நாளைக்கு வீடியோவில் பாருங்க ப்ரோ. டயர் மாற்றிருப்போம். எந்த அளவுக்கு தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிட்டோன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே தேய்க்க முடியாது. சரிடா, எல்லாம் பட்டன் இல்லாதனால போட்டு அடி செஞ்சிச்சு. டீசல் எடுக்குது. போதும் போதும். ஓட்டிடலாம். சரிப்பா பேசிட்டு. துணி இங்கேயே இருக்குது. அடுத்த சுண்டு நேற்று கடை ஊத்துனா. நேற்று அதுக்கு தான் 2000 அடித்தோம். ஓகே நண்பா, இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா ஒரு கடகாலுக்கு மண்ணள்ளி கொட்ட போகிறோம். மண்ணள்ளி கொட்டுறதை எப்படி ஓட்டுறோம் என்ன பண்ணுறோன்னு வீடியோ போய் பார்ப்போம் நண்பா. பொட்டியில் வேறு தண்ணி நின்று போச்சு. நேற்று 5 மழை பெஞ்சது, தண்ணி நின்று போச்சு. அவ்வளோதான்டா. இரு போட்டு ஜேசி போட்டு ஓகே நண்பா, ஒரு வழியா பாட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். சரி, ரோடு கிளிப் அதிகம் வேண்டாம்னு சொல்லிட்டு அப்போ கட் பண்ணிட்டோம். 5 கிலோமீட்டர் வந்துக்கிறோம் நண்பா. இன்னைக்கு தான் அந்த வண்டி கடைசி நாள். டயர் இந்த டயரில் ஓட்டுறோம். நாளையிலேருந்து புது டயர் வந்துடும் ப்ரோ. ஈவினிங் போய் டயர் எடுத்து நாளைக்கு டயர் மாற்றிடுவோம் ப்ரோ. சுண்ட டயருக்கு காற்று பிடிக்காத வந்துட்டு மேடா. எவ்வளவு காத்து கம்மியாக்குதேடா. லோடு போட்டா தாங்குமா? சரி பாத்துக்கலாம். ஓகே ப்ரோ, இது என்ன தொட்டி மாதிரி இது? கடக்கால் மாதிரி தொட்டி மாதிரி இது. கருங்கல்லி இவ்வளவு பெரிய பில்டிங்கா? ஆல்ரெடி மண் இவ்வளவு இருக்குது. ஓகே ப்ரோ, இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உள்ள அந்த ஓரம் பாறை இந்த மண்ணெல்லாம் போட்டு கொஞ்சம் துத்துட்டாங்க. அதனால இருக்கிறத மட்டும்தான் அள்ளி போடுறாங்க. தண்ணி விடுறாங்களா என்னன்னு தெரில, பார்ப்போம். தண்ணி விடுற மாதிரி இருந்தால் பேசிக்கலாம். டேய், தண்ணி குழப்பறதா? அப்படியே மண்ணள்ளி போட்டு அப்படியே தண்ணி விட்டுக்கிறீங்களா மேலே? அது அப்புறம் அது அப்படியே அள்ளி போட்டால் போதுமா ப்ரோ?
கடா சுண்டு அங்கே சுற்றிட்டு இருக்கிற வாடா. ஓகே நண்பாதா, அந்த பனை மரத்துக்கிட்ட தான் வேணுமா அள்ளி அப்படியே கடற்கரைக்குள்ள போடணுமா. சுஜித் என்னங்கிறா ரொம்ப தூரம் மாட்டுக்குது அப்படிங்கிற. இந்த அந்த நிற்கிற அப்படி அந்த இடத்துல இருந்தால் அள்ளி கொண்டாந்து கொட்டணும் ப்ரோ. அது மேலே கிடந்துச்சுன்னா பேசிப்பிலே ஃப்ரெண்டு போயிட்டு அள்ளிட்டு வந்துடலாம். அது குளியில் இருக்கிறதுனால அள்ளி தான் பிடிச்சி கொட்டி ஆகணும். ஒரு அண்டர் கிரவுண்ட் தொட்டி போட்டுக்கலாம். அண்டர் கிரவுண்ட் தொட்டி ஒன்று போட்டுக்கலாம். சரி சரி. போலாம். புளி ஓரளவு வருமா? புளி ஓரளவு விழுவுமா? நிறையா பேருக்கு போய் அந்த இடத்துல கரெக்டாக ஒரு முழத்துக்கு மேலே வரமாட்டேங்குது. ஓகே நண்பா, நம்ம சுஜித் இன்னைக்கு கொண்டு தான் வருவார். நாளைக்கு திங்கக்கிழமையிலேருந்து காலேஜ் போயிடுவார். அது எல்லா காட்டிலையும் வெள்ளாமல் இருக்கிறதுனால அதனால இது இந்த நேரத்துல அள்ளி கொட்டிக்கலாம். அப்புறமேட்டு தேவைப்படுறப்ப அந்த கொட்டை அந்த நேரத்துலேருந்து அள்ளியிருந்து இந்த புளியை கொட்டி நப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி கொட்டிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். மண்ணு பாருங்க அப்படியே சூளைக்கே ஆக மாட்டேங்குது. செவ 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 செவனுக்குது. மண்ணை கரைச்சிட்டா ரத்தம் மாதிரி கரையுமா. இந்த அளவுக்கு கலரா இருக்குதான். ஓகே நண்பா, பார்த்துக்கிட்டீங்கன்னா டயர்ல ரொம்ப காற்று கம்மியாகுது. அதனால இந்த நடை கொட்டிட்டு வீட்டில் போய் காற்று பிடிச்சிட்டு வந்து ஓட்டிக்கலாம். இல்லைன்னா டயர் தான் புதுசு போடுறோம். டீப்பு பழைய டீப்பு தான் பிதுங்குது. அதனால கொட்டிட்டு போய் காற்று பிடிச்சிட்டு வந்துடும். இவ்வளவு வேறங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. ரொம்ப காத்து கம்மியா இருக்கு ப்ரோ. இப்ப நானும் போகும் சுண்டு போய் காத்து பிடிச்சிட்டு வந்துடுறோம். வீட்டுக்கு போய் ஒரு 5 நிமிஷம் காத்து பிடிச்சிட்டு வந்துடுறோம். ஏன்னா டீப் 2000 ரூபா வருது ப்ரோ. டயர் மட்டும் எடுத்தா போதும். ஏன் டீப் வேஸ்ட் பண்ண போய் காத்து பிடிச்சிட்டு வந்துட்டா ஓட்டிக்கலாம். ஏய் வண்டி லோட் ஆகுதுடா. வீட்டுக்கு போயிட்டு வர காத்து பிடிக்கிறதுக்கு எல்லாம் ஒரு ஜஸ்ட் என்னன்னா அவர் அப்படியே அள்ளி கொண்டு ஃப்ரெண்டு பைட்ல கொட்டி போடலாம் அப்படிங்கிறாராம். என்னன்னு 2 பைட் அள்ளி போட்டு பார்த்து செட் ஆகுமா என்னன்னு பார்த்துட்டு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. பத்தியாங்களா கொஞ்சம் வேலை பார்த்தா வீட்டுக்கு வந்தாச்சு நண்பா. காத்து வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு 5 நிமிஷம். ஹோல்டேன் போய் ஏர்போர்ட் இதால போச்சேடா. காத்து இல்ல பார்க்காத போயிட்டோம். சுத்தமா காத்து இல்ல. ரோடு போடாம போய் சப்புன்னு உட்காந்துக்குச்சு. டீப்பு கடிச்சு விட்டா என்ன பண்றது? அதனால வரலையா இல்ல முறுக்கு உடச்சுட்டு இல்லை டீப்ப முறுக்கு உடச்சு விட்டு முறுக்குடா இழுக்காத அப்படி ஒடிஞ்சு போயிரும்டா. ஒடிஞ்சு போயிடுச்சு போறா. முறுக்குண்ணா இன்னும் முறுக்கு இன்னொரு முறுக்கு. இப்போ போ. முறுக்கு ஓடிக்காத எழுத்தோம்னா அப்படியே டடக்குன்னு ஒடிச்சு போயிடும். வெறும் டயருக்கே இவ்வளவு காத்து கம்மியாகுதுடா. எதுக்கும் செக் பண்ணிட்டா பரவாயில்ல. அப்புறம் திரும்பி அங்க போய் 10 டயரு மேல எந்திரிச்சு நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கா. அங்க போய் லோடு போட்டு திரும்பி குறைச்சி போச்சுன்னா வேற அது அப்படியே அள்ளி போட சொல்றாங்களாம். அது செட் ஆகுமான்னு தெரியலையே. ஒரு 4 நட ஓட்டி காத்து போயிருக்கூடாது.
அப்படியே ஓட்டினா டீப் அடிச்ச டீப் டயர் போயிட்டு போகுது. டீப்பு ரிமோட் நங்குன்னு போய் கடிச்சு போச்சுன்னா அவ்வளவுதான். 10 வந்துருக்கணும். நீங்க எத்தனைக்குது? 21. நல்லபடி 21. போதும். 10 வந்துருக்கு. அந்தான பிடி தேவலாம் நினைக்கிறேன். அதே காத்துக்களை வேஸ்ட் பண்ணும். உடனே சுற்றி போலாம். கூப்பிட்டா தானே போகிறதுக்கு சுற்றிச்சிட்டோம். இது போதும். எத்தனைக்குது? 18 இருக்குமா? சரி ஒரு 2-3 வச்சு விட்டுரு. போகும்போது நினைச்சேன் ஆடி சூத்த கை போகும்போது நினைச்சேன் ஏன் காத்த வேஸ்ட் பண்ணும். புது டயர் மாத்து. போதும் கொஞ்சம் வேலை சுற்றி வச்சுட்டோம். கேட்டில் அடைச்சிப்படு. ஓகே நண்பா, ட்ராக் அப்படியே ஜேசிபிலே அள்ளி போட்டுக்கலான்ட்டாங்க. அதனால ட்ராக்டர் நிறுத்திட்டு நம்மளுக்கு பைக் அங்கே கொடுக்குது, அதை எடுத்துகிட்டு வரலான்ட்டு அப்புறம் போகிறோம். ஏதோ ட்ராக்டரில் ஓட்டிருந்தா ஒரு 10 நேரம் பிடிச்சி ஓட்டிருந்தா ஒரு 1000 ரூபா கிடச்சிருக்கோம். போச்சு. ஜேசிபிலே அள்ளி போடுறேன்ட்டாங்க ப்ரோ. அதனால் நாங்கள் இப்போ பைக்கை எடுத்துகிட்டு போகிறோம். எங்கள் புல்லட்டை எடுத்து இப்போ 10 நாளுக்கு பக்கமாக ஆகுது. புல்லட்டை தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். புல்லட் நீ ஓட்டுற நான் ஓட்டா? புல்லட் நான் எடுத்துகிட்டா நீ எடுக்கிறியா? கிக் ஸ்டார்ட் பண்ணி எடுக்கணும் காலையில் மொத 10 நாள் ஸ்டார்ட் பண்ணலடா. அவங்க அப்படியே வண்டியில அள்ளி போட்டுக்கிறேங்கிறாங்க. இதுக்குடா ஆடுற முன்னாடி டிஸ்க்கு கடிக்குதுடா பண்ணி தெரியல. இல்ல அதான் இறக்க மாட்டாங்க. 1860 மாதிரி வண்டி சத்த தள்ளுறது கூட சத்து இல்லை. நீக்கி கீழே போட்டுறாதண்ணா. அள்ளி போட்டா அடுத்து ஃப்ரெண்டு போயிட்டு அள்ளிட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். சரி அப்புறம் ஓகே நண்பா. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வண்டி வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து ஜேசிபியில் வந்து அள்ளி அப்படியே குட்டானா போட்டு அப்படியே ஃப்ரெண்டு போயிட்டுல ஜேசிபியோட ஃப்ரெண்டு போயிட்டுல அள்ளிட்டு போய் அதில் உள்ளே ஏற்றி போட்டுடலாம். அதனால டிராக்டர் வேணான்ட்டாங்க. நம்ம காற்று பிடிக்க போன கேப்பில் அதுங்காட்டியும் காட்டுக்காரர் பிளான் பண்ணிட்டாங்க. இப்படியே ஒரு டைரக்ஷன் பார்த்துட்டாங்க. சரி ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது, பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க. ஓகே நண்பா, ஒரு புளியே வெட்டிட்டாங்க. யா கிரீஸ் அடிக்கணுமாம்மா? ஏய் அதெல்லாம் மூட்டில் வச்சா வேஸ்ட் ஆயிரும். இது வேற 20 கிலோவா கொண்டான கேக்குற. என்ன ஆகி போச்சுன்னா ப்ரோ, கம்பெனி கிரீஸ் தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அது வந்து கிலோ 300 ரூபாயா. சரின்னு சொல்லிட்டு லோக்கலில் ஒரு கிரீஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு 100 ரூபாய் கிலோ வாங்கணும். கடைசி வீட்டில் என்ன ஆகி போச்சு, வண்டி 1/2 hour ஓடிச்சுன்னா கீச்சு கீச்சு கீச்சுன்னு கத்துது. ஓகே நண்பா, பாருங்க எவ்வளோ பெரிய குழி வெட்டிட்டாங்க. குழி வெட்டி இந்த மண்ணங்க அள்ளி போட்டு அப்படியே ஃப்ரெண்டு பைட்டில் அப்படியே கொண்டு போய் ஃபாட்டில் கொட்டிடுறதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே கடைக்காலுக்குள்ளே போட்டுக்கலாம்னு. சோறே கேட்கக்கூடாது, நீ சாப்பாடுன்னு நினைக்கக்கூடாது.
ரிவேலியஸ்ங்கிறதுனால அடிக்கடி கத்துது பாருங்க. எல்லாம் கொட்டாரம் போட்டாங்க ப்ரோ. இப்போ இதை அள்ளிட்டு போய் அங்கே போட்டு ஃபுல் பண்ணோம். ஆனால் எப்போ உள்ள போட்டு மட்டம் கட்டுறதுனே தெரியல, இவ்வளோ உயரமாக இருக்குது பெல்ட்டு. எங்க பாக்குறது இடிச்சு விடுமாண்ணா சேஃப்டி. கொஞ்சம் இடம் தாராளமா இருந்தா பரவாயில்ல ப்ரோ. இப்ப அள்ளி வண்டியை வந்து இப்படி பிரேக் அடிச்சு திருப்பி தான் ப்ரோ கொட்டி ஆகணும். இது வேலை சொன்ன மாதிரி ஈஸி தான், பட் ஆனா இருந்தாலும் வண்டி பாருங்க ஃப்ரண்ட் வந்து திரும்பி பேக் போய் அப்புறமேட்டு தான் ப்ரோ திருப்பி ஆகணும். இங்க வந்து அப்புறமேட்டு இப்படி திருப்பி தான் திருப்பி ஆகணும்னு வச்சுக்காங்களேன். எத்தனை வேலை பாருங்க, ஒரே முட்டா வண்டி வேலை முடியல. இப்பதான் போய் அதுல போய் கொட்ட முடியும். எப்படி கொட்டுறான் பாரு. அப்புறம் ப்ரோ ஒரு நம்பர் கேட்டிருக்காங்க, 2-3 நம்பர் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரோ ஜேசிபில வந்து 50 HP 75 HP என்ன ப்ரோ வித்தியாசம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ப்ரோ 50 HP 75 HP என்ன வித்தியாசம்னா வந்து பேக் பைட்ல நல்லாவே 50 HP ஸ்பீடா இருக்குது ப்ரோ. ஆனா வந்து ஃப்ரண்ட் பைட் பாத்தீங்கன்னா நல்லா ஃபுல்லா இது மாதிரி மண்ணு தள்ள முடியல, கொஞ்சம் மண்ணு ஃபுல்லா தள்ளலாம் போக மாட்டேங்குது. அப்புறம் இன்னொன்னா அது வந்து இன்ஜின்லயே பம்பு கொடுத்ததுனால அது வந்து எப்படி சொல்றது ஸ்பீடு நல்லாவே இருக்குது ப்ரோ. இந்த வண்டி கம்பேர் பண்ணும்போது 50 HP நல்லாவே இருக்குது. ஆனா அதுல என்ன ஒரு டிராப் ஆகுனா அந்த வண்டி வந்து கொஞ்சம் ரீவேல்யூஷன் கம்மியா இருக்குதுங்கிறாங்க. துணிஞ்சு எடுக்கிறாங்க ப்ரோ. ஆனா எல்லாரும் அதை எடுக்க மாட்டேங்கிறான்னு வச்சுக்காங்களேன். மித்தபடிக்கு 50 HP இந்த 75 HP வண்டியெல்லாம் பார்த்தா அவங்களாலாம் கண்டுபிடிக்கவே முடியாது ப்ரோ. அந்த அது எக்ஸ்போர்ட்னு கொடுத்துருப்பான் ப்ரோ. அது வந்து 50 HP ப்ரோ மொட்டையா. இந்த பூமில் பாருங்க ஸ்டிக்கில் பாருங்க 3DXன்னு கொடுத்துக்கிறானா, அதில் வந்து 3DX ப்ளஸ்ன்னு கொடுத்துருப்பான். அப்படின்னு கொடுத்துருந்தா தான் வந்து 75 HP ப்ரோ. அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதை விட்டா இன்ஜின் ஸ்டீல் பிளேட்டில் தான் ப்ரோ கண்டுபிடிக்க முடியும். மித்தபடிக்கு வண்டியோட சவுண்ட் வச்சுலாம் கண்டுபிடிக்க முடியாது. ரெண்டு வண்டியும் சேம் இன்ஜின் சவுண்ட் தான் ப்ரோ ஓடும். கொஞ்சம் கூட இன்ஜின் சவுண்ட் மாறாது வச்சுக்காங்களேன். எதுக்கு சுவிட்ச் தாங்க மேலே இருக்கிறாப்புலனா வண்டியோட பானட் வந்து வண்டி மேலே பானட்டை வந்து மண்ணு தள்ளும் போது இடிச்சு போச்சுன்னா என்ன பண்றதுன்னு அவர் பார்த்து சேஃப்டியா சொல்றாருன்னு வச்சுக்காங்களேன். இதனால சரி இது ஏன் கொட்டி அள்ளி போடணும், இது ஒரே வேலையா வந்து அப்படியே அள்ளி போட்டு ஜேசிபிலே கொட்டி போடுறான்னு வச்சுக்காங்களேன். எல்லாம் சரியா போயிடும், ஒரே டைம் தானே ஆகும். இல்லைன்னா ஜேசி திரும்பி அள்ளி ஒவ்வொரு பைட்டா மேலே போடணும். இது அப்படியே ஒரே பைட்ல ஜேசிபில அள்ளி கொட்டி போடலான்னு அள்ளிட்டு இருக்கிறான்னு வச்சுக்காங்களேன். பாரு ஒரு கமெண்ட் அதுக்கு நம்பிச்சு. ஆல்ரெடி ஒரு பேட்ச் போட்டு மூடிட்டாங்க ப்ரோ. அதனாலதான் வந்து கொட்டம் டக்குன்னு மேலே வருது. இல்லைன்னா எங்க இவ்வளவு சீக்கிரத்துல மேலே வரும். தொட்டி பாருங்க கிட்டத்தட்ட 5 அடி ஒயர் இருக்குது. அதனால ஆல்ரெடி 3 அடி நப்பிட்டாங்க. இன்னும் 3 அடி தான் பாக்கி இருக்குதுன்னு வச்சாங்களே. அதை அள்ளி போட்டுட்டு இருக்கிறாங்க. ஓகே ப்ரோ, உத்தர ஒரு நடை ஃபர்ஸ்ட் ஒரு நடை கொட்டணும்ல, அதை அள்ளி போட்டுட்டு அடுத்தது இது பாக்ஸ் கொட்டலான்னு சொல்லி அள்ளி போட்டுட்டு இருக்கிறான்னு வச்சுக்காங்களேன். ஆனா அந்த வீடும் இதே ஹைட்டு தான் ப்ரோ கட்டுறாங்க. அதனால இந்த வீட்டையும் இதே ஹைட்ல கட்டலான்னு சொல்லி கட்டுறாங்கன்னு வச்சுக்காங்களேன். மண்ணு அள்ளி போட்ட மண்ணு எங்க ப்ரோ பட்டு போகுது. அது இன்னும் மண்ணு உண்டுன்னு அள்ளி போடணும். இதே பாருங்க அதுல பாதி மண்ணு போயிடுச்சுன்னா பாதி மண்ணு தான் இருக்குது. எப்படி இன்னொரு பேட்ச் அள்ளி போட்டாதான் ஆகும். எவ்வளவு பெரிய தொட்டி இன்னும் 10
வண்டி மெயினா பாக்குறது என்னன்னா கிரீஸ் அடிக்கடிக்கு யூஸ் பண்ணும் ப்ரோ. கிரீஸ் தான் மேட்ரு. ஏன்னா எல்லாமே புஷ் ஐட்டம் தான், பேரிங் ஐட்டம்லாம் எதுவுமே கிடையாது. வெளியில ரேம்ல இருந்து எல்லா ரேமுக்கும் வந்து புஷ் தான். நீங்க எந்த அளவுக்கு கிரீஸ் 1 ஹவருக்கு ஒரு ஐட்டம் கிரீஸ் அடிக்கிறீங்களா ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த அளவுக்கு பின் புஷ் போவாத பாத்துக்கலாம் ப்ரோ. லைஃப் நல்லா இருக்கும். நீங்க கிரீஸே அடிக்காத விட்டுட்டு நாளைக்கு செலவு பண்ணும் போது லட்சக்கணக்கில் தான் ப்ரோ ஆகும். உள்ள வர்றது எல்லாமே மேக்சிமம் பித்தால புஷ் தான் ப்ரோ. அதனால ரேட் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு கிரீஸ் அடிச்சு யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இன்ஜின் ஆயில் ஒரு 400 மணி நேரத்துக்கு 500 மணி நேரம் சொல்லிக்கிறாங்க. 500 மணி நேரத்துக்கு 50 மணி நேரம் கம்மியா கூட ஓட்டுங்க. ஆனா 500 மணி நேரம் ஓட்டி மாத்தாதீங்க. இன்ஜின் மேக்சிமம் ட்ரை பண்ணி ஓட்டாதீங்க. இது வேற லோட்டரி பம்பு. அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு இன்ஜின் ட்ரை பண்ணி ஓட்டினாதான் லைஃப் கிடைக்கும் ப்ரோ. இன்ஜின் ட்ரை பண்ணி ஓட்டினா இன்ஜினை வேலை சீக்கிரம் வச்சிடும். ஜேசிபி பொறுத்த வரலாம் ஒவ்வொரு இடத்துல பாருங்க புது ஜேசிபியை வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க. என்ன காரணம்னா இன்ஜின் வேலைம்பாங்க. எத்தனால இன்ஜின் வேலை, ஒரு ஆயில் சர்வீஸ் கரெக்டா பண்ணாத விட்டுட்டாங்கன்னா அந்த பிரச்சனை வந்துடும் ப்ரோ. அதே மாதிரி கியர் பாஸ் ஆயில் கிலோனா எல்லாம் ஒரு 3000 மணி நேரம் ஒரு ஐட்டம் வந்து கம்பல்சரி மாத்திருங்க. அது வந்து விடவே விடாதீங்க. அது பாக்குறதுக்கு என்ன ப்ரோ, வர்றதே 10 ரூபா தான் வருது, 1200 ரூபாய்க்கு ஓடி இருக்குது ப்ரோ. என்ன ப்ரோ கட்டுப்படி ஆகுது? இதுல நீங்க சொல்ற ஆயில்லாம் மாத்தினா என்ன ப்ரோ? அது என்ன பண்றது, அப்போதைக்கு மாத்தினீங்கன்னா ஒரு 10,000 5000 போயிரும் ப்ரோ. செலவு வச்சதுன்னா பெரிய தொகையா செலவு வச்சிரும் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், ஜேசிபி வச்சுக்கிற நண்பர்களும் உங்களுக்கு தெரியும். இதுல லாபம் பெருசா இல்ல, நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னா சொல்லல ப்ரோ. பட் ஆனா வந்து இதெல்லாம் நம்ம செலவு பண்ணாதான் ஜேசிபிக்கு வந்து பின்னாடி வந்து வச்சதுன்னா லட்சக்கணக்கில் செலவு வைக்காது ப்ரோ. அதுக்குதான் நான் இந்த அளவுக்கு உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன்னு வச்சுக்காங்களேன். ஏசிபி எடுக்கணும்னு எந்த நம்பரும் ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த ட்ரேட்ரு மஸ்தா ஏதோ கொஞ்சம் பேக்ரவுண்ட் நல்லா செல்வாக்கா இருந்தா வேணா எடுங்க. இல்லைன்னா தயவு செய்து எடுக்காதீங்க. இங்க ஒருத்தர் வராம பாருங்க, குப்பநாத்தன் எங்க ஓனர் எம்டி கம்மித்தூரா எப்படி உடஞ்சிச்சு போன? அதான் நம்ம இதுல அங்க போய் ஓட்டணுமே, அங்கேயே விழுந்து உடஞ்சி போச்சு டெம்பர் காசு. ட்ராக்டர் வேணா அள்ளி போட்டு அப்படியே ஃப்ரெண்டு பையில அள்ளி போடுன்ட்டாங்கடாங்கிறேன். ஒரு நட வந்துட்டு போயிட்டோம். அப்ப காத்து கம்மியாகுதுன்ட்டு போனா அந்த கேப்ல இந்த பிளான முடிவு பண்ணிட்டாங்கடாங்கிறேன். அது தெரியல மாப்பிள்ள. அது அந்த பக்கத்து பில்டிங் மாதிரி இந்த பில்டிங் கட்டுறாங்கன்னு மாப்பிள்ள சொல்றான். அது நமக்கு தெரியல, தெரிஞ்சா சொல்றேன். டயர்ல உனக்கு போட்டு வந்துட்டீங்களா? மணி எல்லாரும் 11 மணிக்கு வரணுமா? கேட்டாங்களா போன் பண்ணி? யாருமே கேட்கலையே அப்படின்னா. ஓகே நண்பா, பாத்துக்கிட்டீங்கன்னா அவரு வண்டி வந்து முன்னாடி பானட் இடிக்காதுக்கிறதுக்கோசரம் அவத்துல என்ன இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த தொட்டிக்கு ஒண்ணுதான் ப்ரோ மண்ணு பத்திருக்குது, மண்ணெல்லாம் காலி பண்ணிட்டா. கேட்டது இதே போதும்னா இன்னொரு பேட்ச் அள்ளி போட்டாதான் அந்த நகர தொட்டி நம்ப மாட்டேங்குது. அப்படியே மண்ணு மேல வச்சு தள்ளி அப்புறம் அள்ளி போடுறான். இது பின்னாடி இருந்து ஸ்டிக்கையும் வந்து பண்ணியும் புல்லா தள்ள முடியாது போ. போதனாடே இடிச்சு போடாதீங்கடா. அதுக்கு முன்னாடி டயர் முடிஞ்சாங்க. டயரு சொன்ன மாதிரி டயர் ஒரு நாள் வெளியதான் இருக்க மாட்டேங்குது. பார்க்கலாம் டயர் வண்டி கிராஸா இருக்கும், வெளியே இருக்குதுடா மாப்பிள்ள. எங்க மாப்பிள்ள கண்டிப்பா இடிக்கும். அது கிராஸா வண்டி நான் இடிக்கலன்னு வச்சுக்கவ. ஓகே நண்பா, அந்த மண்ணே போதும்னு சொன்னாங்க. கடைசியில பார்த்தா இது ஒரு தொட்டி தான் நம்பி இருக்குது. அந்தான ஒரு தொட்டி இந்த ஒரு தொட்டி தான் கிட்ட வந்திருக்குது. இன்னும் கணக்குக்கு அந்தான 2 தொட்டி வெயிட்டிங் இருக்குது ப்ரோ. அதனால என்ன பண்ணோம்னா இன்னொரு ஐட்டம் மண் அள்ளி போட்டு தான் கொட்டி ஆகட்டும். இப்போதைக்கு வந்து அந்த மண்ணை வந்து பரவலா அடிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விடுறான்னு வச்சுக்காங்களேன்.
அவ்வளோதான் ஏறும். இதுக்கு மேலே ஏற போகுது. மட்டை அடிச்சுட்டு மறுபடியும் மண்ணல்ல போவாங்க. இதுதான் நடக்கும். நம்ம சுஜித் அவ்வளவுதான் எல்லை பார்த்து கொண்டு இருந்தார். அப்புறம் வந்து விட்டார். போலாமாப்ல இருமாப்ல அது இது 2 தொட்டி நாப்பனா எனக்கு ஒரு கிளிப்பான மாதிரி இருக்கும். ஒரு பிரயோஜனமான ஒரு வீடியோஸ் நம்ம ஃபாலோவர்ஸுக்கு காட்டுன மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் ப்ரோ. பாருங்க 2 தொட்டி நப்பிட்டாங்க. இன்னொரு 2 தொட்டி. இப்படி ஒரு பைட்டு போட்டா வேலை முடிஞ்சிடும். ஒரு 1/2 மணி நேரம் அள்ளி போட்டா ஓடிடலாம். ஆவாது. இப்போ வந்து எவ்வளவு நேரம் இருக்கும்? மணி என்ன 10? வந்ததே 9 மணிக்கு தான் வந்தோம். வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது 9:15 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 1 மணி நேரம் அப்படி இல்லைன்னா கூட. பெல்ட் போட்டாங்க. அவ்வளவுதான். இனிமேல் செவரு போடுறது தான். அந்த கொஞ்சம் மண்ணு பத்தாதனால இதுல இருந்து கொஞ்சம் அதுக்கு அள்ளி ஷிஃப்ட் பண்றான்னு வச்சுக்காங்களேன். ஒரு கிச்சனு, ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமு, ஒரு போர்ட்டிகோ. நீ உழவு ஓட்டினியா? ஓகே நண்பா. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா அவ்வளவுதான் மண்ணு. இனிமே வந்து மண்ணு அள்ளிட்டு தான் போட்டாகணும். என்ன பண்றா? அந்த இடத்துல ஒரு 4 மண்ணை அள்ளி போட்டுருவாங்களோ. அப்படி நேர்த்தி அந்த மண்ணை அள்ளி போடுவான்னு நினைக்கிறேன். நானும் தொட்டி 2 உசுரோடயே இருக்க மாட்டேங்குதேடா கைப்புள்ள. ஆல்ரெடி 2-3 அடி ஏத்திட்டாங்க. வரும் ஒரு பைட்டு போட்டோன்னு வரும். இதெல்லாம் அள்ளி போட்டுருவோம்னு நினைக்கிறேன். இப்படி புளிய அள்ளி போட்டுறியா? ஓகே ப்ரோ. இதுல ஒரு குழியா அள்ளி இந்த இடத்துக்கு அள்ளி போட்டுட்டு அப்புறம் அங்கிருந்து கொண்டாந்து டைரக்டா கொட்டிடலாம் அள்ளி அப்படின்னு சொல்லி குழி அள்ளி இருக்கிறான்னு. ஓகே. நம்ம பக்கெட்ல மண்ணெல்லாம் எவ்வளவு மண் வருது வரும். 1.5 பக்கெட் ஒரே வெயில போகுது. மழை பெய்யும். அப்படியே மண் ரொம்ப ஈரம். ஒரு 6-7 அடி எங்க பக்கம் அப்படியே ஊறி போச்சு போகும். அதனால ஒரு பைட்டு மண்ணெல்லாம் 2 பைட்டு மண் அளவு வருது பாருங்க. எவ்வளவு வரும் பாருங்க பக்கெட்ல. எவ்வளவு உயரம் மண் வருது பாருங்க. ஏ சாமி. இப்படி போட்டா குப்புன்னு மேல வந்துருச்சு பாருங்க. இப்ப இவத்துல ஒரு குழி எடுத்து அள்ளி விடுத்து திரும்பி அதே இடத்துல குழி அள்ளி மேலே போட்டு கொண்டாந்து போட்டு நிறைய விடுத்து. ஓகே நம்ம அங்க பாத்தீங்கன்னா 2 வருஷம் வச்சுக்காங்க. இது எதுக்கு உத்துல ஒரு குழி எடுத்து மண்ணை அள்ளி மேலே போட்டுக்கிறாங்கன்னா இதுல தண்ணி விட்டு அப்படியே ஊற விட்டு அப்புறமேட்ட மண்ணை தள்ளி நிறைவேறன்ட்டாங்க. நீங்க அதையில சொந்தமா நாங்களே குழப்பிக்கிறோம். எங்களுக்கு போர் தண்ணி தான் இருக்குது. அதனால கொஞ்சமா நாங்களே குழப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. புதுல ஒரு குழி எடுத்து மண்ணள்ளி போடுறாங்க. மறுபடியும் அங்க போய் அந்த முன்ன அள்ளணும்ல அந்த இடத்துல அள்ளி போட்டு அப்புறம் கொண்டாந்து இந்த குழியை கொட்டி மூடி போடலாம். எப்படி செஞ்சாலும் ஒண்ணுதான். அதை கொண்டாந்து திரும்பி அள்ளி போடணும். அதுக்கு ஒருத்தர் குழி கட்டி வேணுங்க பண்ண அள்ளிக்கிட்டு பத்தாத்துக்கு அங்க இருந்து கொண்டாந்து கொட்டிக்கலாம். அந்த குழி எந்த குழியை வந்து நப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அள்ளி போட்டுருக்காங்க வச்சுக்காங்களே. அவ்வளவுதான் ஆச்சு. உடனே அள்ளி போட்டு ஒரு 10 பைட்டு அள்ளி போட்டு குழி நம்பிடும். அப்புறம் அந்தான ஒரு தொட்டி அது அந்த பக்கம் அள்ளி போட்டா அது நம்பிடும். அப்புறம் இந்த தொட்டியெல்லாம் நப்பி விட்டா வேலை முடிஞ்சது நண்பா. மண்ணு பக்கெட்டு ஃபுல்லா வருது. கொப்புன்னு ஏறுதுன்னு வச்சுக்காங்களா மேல. அது அந்த பக்கம் அவ்வளவு ஒன்ன பக்கெட்டு எட்டுல. அதனால வந்து ஆளுங்க மம்பி போட்டு மூளை இழுந்துருக்கிறான்னு வச்சுக்காங்களா.
இல்லைன்னா ஜேசிபிலையும் கொஞ்சம் போயிடும். இழக்கிறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே நண்பா, இந்த தொட்டியை ஒரு வழியை நட்டியாச்சு. புளியும் அங்கே பெருசாகி போச்சு. அடுத்தது அந்த தொட்டியை நப்புறதுக்கு அந்த சைடு இருந்து அள்ளி அந்த தொட்டிக்கு போட்டு விட்டுலாம். இது மண்ணெல்லாம் கொஞ்சம் உண்டுன்னு போட்டுக்கிறாங்க. ஏன்னா வந்து தண்ணி விட்டு நாங்கள் கொலைப்பிட்டா இறங்குவோம் அப்படின்னு சொல்லி தான் ப்ரோ உண்டுன்னு போட்டுக்கிறாங்க. மட்டை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி இங்கே உண்டுன்னு போட்டு விட்டுருக்காங்க. இந்த தொட்டி வேலை முடிஞ்சுது. அடுத்த தொட்டி போனதான் ப்ரோ தெரியும். இப்போ வந்து என்ன பாய் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழி எடுத்து வச்சதுனால தண்ணி விட்டு இந்த மண்ணை கொட்டி குழம்பு விட்ருந்தேன். மேலே வந்து மண்ணை கொட்டி குழம்பு விட்டா மண் பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ திரும்பி அதே வாணி கன்னிவாக எடுத்து இந்த குழியை வந்து அள்ளி போட்டு நப்பிட்டுக்கிறான் பாருங்க. சரிதா, மண் பத்தாது அப்படின்னு சொல்லி அதில் அப்படியே வாலடியாக அள்ளுறாங்க. சென்டரில் சுத்தம் குழியை பாருங்க. அள்ளி இந்த இடத்த மேடு பண்ணிக்கிட்டா மண் பத்தெல்லாம் என்ன பண்ணுறதுங்கிறாங்க. அதனால வந்து இந்த குழியை நப்பிட்டுக்கிறாங்க ப்ரோ. ஒன்றும் அதை நப்பிட்டு அங்கே ஒரு 2 பைட்டு போட்டால் குழி நம்பிடும். அப்புறமேட்டு அந்த 3 தொட்டிக்கு போக வேண்டியதான். ஓகே நண்பா, இதை முடிச்சுட்டு இந்தான தொட்டிக்கு வந்தாச்சு. இந்த தொட்டி அல்லனா அள்ளி போட்டால் அவ்வளோதான், முடிஞ்சது. இது பாருங்க, மண் இந்த தொட்டி கம்மியாக தான் போட்டுருக்காங்க. நான் வந்து இதுக்கு இன்னும் 2 பைட்டு போடவான்னு தான் நினைக்கிறேன். இந்த தொட்டி அள்ளிட்டு அதுவும் பாருங்க அதே மாதிரி அந்த இடத்துல குழி போட்டு அள்ளிக்கிட்டு அப்புறம் அங்கிருந்து அள்ளியிருந்து கொட்டி போடலான்னு அள்ளிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன். அது எதோ இறங்குமாப்பா. இவ்வளவு மண் அதிகமாக போடுறாங்க. கம்மியாக போட்டுருக்கலாம், ஆனால் இவ்வளவு மண் அதிகமாக போடுறாங்க. சரி, மண் மிச்சாகி போட்டு கீழே தூக்கலாம்ல. அள்ளி யாரு சட்டி போட்டு விடுவாரு தூக்கி கொட்டுறதுல தண்ணியாவது ரைட்டு. வா ஓகே நண்பா, அவ்வளோதான். இந்த குழியை அள்ளி போட்டு நப்பிட்டாங்க. நாங்கள் அந்த கடப்பக்கம் போயிட்டு வரங்காட்டியும் குழியை அள்ளி போட்டு நப்பிட்டாங்க. இப்போ இந்த குழியை வந்து துக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஆனால் திரும்பி அங்கே அள்ளணும்ல, ஃபர்ஸ்ட் அள்ளணும்ல. அந்த குழியில் இன்னொரு குழி போட்டு அவத்துல பக்கத்துலேயே ஜாயின் பண்ண மாதிரி ஒரு குழியை போட்டு இந்த குழியும் அந்தான இந்த கலக்கலுக்கு அந்தான ஒரு குழி இருக்குதுல்ல, அதையும் போட்டு தொட்டு நீங்கள் கிளம்புன்னு சொல்லிட்டான் ப்ரோ. அதுதான் இப்போ அள்ளி போட்டு இருக்கிறாரு, குழி அள்ளி போட்டு இருக்கிறாரு. அள்ளி போட்டு கிளம்ப வேண்டியதான் ப்ரோ. ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ ஜேசிபி பற்றி பெருசாக எனக்கு தெரியாது நண்பா, ஏதோ எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், அவ்வளோதான். ஏதாவது ஜேசிபியில் சொல்கிறது, நான் இன்னைக்கு ஜேசிபி பற்றி சொன்ன தகவல் ஏதாச்சும் உங்களுக்கு தப்பாக இருந்தால் சொல்லுங்கள், நானும் திருத்திக்கிறேன். ஆனால் மேக்ஸிமம் இப்போ தான் ஜேசிபி போட்டு 4 வருஷம் ஆகுது. ஜேசிபி பற்றி மேக்ஸிமம் எதுவும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வச்சுக்காவே. ஓகே நண்பா, நான் போய் அது போய் மண் அள்ளி போடுறேன். அள்ளி போட்டோம் அந்த ஊத்துக்குள்ள ஒரு குழி, இந்தான ஒரு குழி, அப்படியே கடற்கடுக்கு அந்தான ஒரு குழி இருக்குது. அதை துத்து விட்டு கிளம்ப வேண்டியதான் ப்ரோ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம். பாய், டேக். ஓகே நண்பா, குழி வெட்டி பாருங்க, நல்லா கொண்டாந்து மண்ணை கொட்டி அந்த குழியெல்லாம் மூடியாச்சு. இப்போ பார்ட்டி என்னன்ட்டாங்க, கடைசியாக வந்து இந்த இடத்துல வந்து மேலே ஏறுற மாதிரி இறங்குற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ரேம் மாதிரி பண்ணி விட்ருங்க அப்படின்னு இருக்கிறாங்க. இந்த மண் இன்னும் கொஞ்சம் இங்கெல்லாம் கிடக்குது, இதெல்லாம் கொண்டாந்து உதிர குமிச்சு மேலே ஏறி ரேம் மாதிரி ஒரு அதான் ஆளுங்க ஏறி இறங்குற மாதிரி ஒரு தடம் மாதிரி அடிச்சு வச்சுருக்கிறாங்க ப்ரோ. அதை அடிச்சு விட்டா வேலை முடிஞ்சுது, அவ்வளோதான் கம்பலாம். இதை அப்படியே கொண்டாந்து கொட்டிட்டேன் ப்ரோ. இதை வந்து ஃப்ரெண்டு வீட்டில் கொண்டாந்து கொட்டியாச்சு. இதை வந்து அப்படியே எப்படி சொல்கிறது, அப்படியே ஒரு அடி அடிச்சு விட்ருங்க அப்படின்னு இருக்கிறாங்க மாட்டமா. அதனால அடிச்சுட்டு இருக்கிறாப்புல. அடிச்சு விட்டு இந்த ஒரு 4 பைட்டு கொண்டாந்து இடத்துல போட்டு மேலே ஏறுற மாதிரி இறங்குற மாதிரி ரேம் அடிச்சு விட்டா வேலை முடிஞ்சது நம்பா. எங்களுக்கு ஒரு நோம்பி நாள் கூட லீவ் இல்லை ப்ரோ. யார் எந்தெந்த நண்பர்கள் சொல்லும் ப்ரோ, உங்களுக்கு இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்கலாம் தெரியும். யார் யார் இந்த டைமில் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறீங்க, யார் யார் ஜாலியாக ட்ரிப்பு டூரு ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க ப்ரோ.
எங்கள் வாழ்க்கையில் இப்படி தான். ஒரு நல்லது கெட்டது கூட போக முடியாது, ஒரு டூரு எங்கேயும் போக முடியாது. டெய்லியும் வந்து வண்டி ஓட்டுறது தான் தூங்கி வந்துருச்சோம். அப்படி ஓட்டுனாலும் கடனா கட்டவே முடியல. வாரத்துக்கு அளவுக்குமே சரியா இருக்கு நண்பா. எங்களுடைய அனுபவம், நாங்க படுற கஷ்டத்தை எத்தனை நண்பர்கள் கஷ்டப்படுறீங்கன்னு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க நண்பா. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம், நம்மளாட்ட தான் எல்லா வெட்டிக்காரருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் நண்பா. அவ்வளோதான். இதை அப்படியே மட்டை அடிச்சு விட்டா இதோட வேலை முடிஞ்சது. அப்புறம் ஆளுங்க ஏறுற மாதிரி அந்த ரேமுக்கு ஒரு 4 பைட்டு மணை தள்ளி விட்டா ஃபினிஷ் அடுத்தது. அப்புறம் அடுத்த சைடுக்கு போக வேண்டியதான் ப்ரோ. அவ்வளோதான், ஃபினிஷ் முடிஞ்சுது. அந்த வண்டியார் மட்டும் ரேம் மாதிரி அடிச்சு விட்டு கிளம்ப வேண்டியதான் ப்ரோ. குழி பண்ணி அள்ளி கொட்டி திரும்பியும் குழியை கொட்டி மூடி வேலையை முடிச்சாச்சு. இவங்க வந்து தண்ணி விட்டா அவங்களே கடப்பாறையை போட்டுக்கிறாங்களாம் ப்ரோ. முள்ள நாங்கள் பண்ணிக்கிறோம், எங்க வேலை இல்லை அப்படின்னு பாட்டி சொல்லிட்டாங்க ப்ரோ. அதனால பாட்டியே பார்த்துக்குவாங்க ப்ரோ. நாம அது மட்டும் வண்டி ஆடுற மாதிரி ஆளுங்க ஆடுற மாதிரி ரேம் அடிச்சுட்டு கிளம்ப வேண்டிதான் நண்பா. இது மேல கொஞ்சம் தண்ணி விட்டுருங்க. ஓய், இது மேலாம் கொஞ்சம் தண்ணி விட்டுருங்க, ஊருட்டோம் சக்குட்டோம். நாளைக்கே வண்டிக்கு தான் லோடுக்கு வந்துச்சுன்னா இறங்கி போய் தொலைஞ்சு போயிடும். தட்டலாம். ஓகே நண்பா, அவ்வளோதான் முடிஞ்சது. ஆளுங்க மேலே ஏறி வேலை செய்கிற மாதிரி டேப்பர் பண்ணி விட்டாங்க. அவ்வளோதான், முடிச்சுட்டு கிளம்புறோம் ப்ரோ. பாய், டேக்கர். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். போலாமாப்பில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்னன்னு தெரில, சுஜித் வேறு டல்லாகிறான். கண்ணு புகஞ்சு போச்சு. பை.